ஃப்ளட் கேட்ஸை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அதாவது பெரிய மழை வரும்போது வர்ற எல்லா தண்ணியையும் டேமில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த டேம் ஃபுல்லாகும்போது கரெக்டாக திறந்து விடுவாங்க. பாருங்கள், அந்த டேமுடைய கேட்டை திறந்து விட்டா அந்த ஃப்ளட் எல்லாம் ஃபுல்லாக நீர் பாசனத்திற்கு, மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கு இந்த நீர் எவ்வளோ அவசியம். அதை இந்த டேம்ல இருந்து எப்படி திறந்து விடுறாங்கன்றதை பார்க்குறீங்களா? இது ஒரு மேனுவல் டேம். அதுக்கு பாருங்க, ஒரு லீவரை தட்டணுன்னு எப்படி தன்னால் எல்லாம் திறந்து இந்த தண்ணீர் எல்லாம் எவ்வளோ அருவி மாதிரி போகுது பாருங்க. அன்பானதுடைய பிள்ளைகளே, இதே மாதிரி கடவுள் உங்களுக்காக பரலோகத்தில் இருக்கிற அவருடைய வானத்தினுடைய பலகணிகளை, செக் டேம்ஸை திறந்து விட போறாரு. இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்க மேல ஆசீர்வாதம் வரப்போகிறது. கொக்கோ கோலான்ற கம்பெனி தெரியுமா? உலகத்துல 85% பேருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை கொக்கோ கோலா. எப்படி இப்படி பிரபலமாச்சு? ஆசா கேண்ட்லர் அப்படின்றவர் 1888 இந்த கொக்கோ கோலாவுடைய சீக்ரெட் ஃபார்முலாவை வாங்கி ஒரு சாதாரண பெம்பர்டன் புல்லியம் ட்ரக் கம்பெனின்னு இருந்ததை கொக்கோ கோலான்னு பிராண்ட் பண்ணி அதை உலகம் முழுவதும் அவர் விநியோகித்திருக்கிறார். அன்பானதுடைய பிள்ளைகளே, எப்படி இவ்வளவு பெரிய சக்சஸ் வந்துச்சு தெரியுமா? இந்த ஆசா கேண்ட்லர் ஒரு நல்ல கிறிஸ்டியன். அவர் என்ன செய்வாரா, தனக்கு கிடைக்கிற எல்லா வருமானத்திலையும் கடவுளுக்கு அதிகமாய் கொடுப்பாராம். அவர் போற மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு நிறைய செய்வாராம். அது மட்டுமல்ல, அவர் $1 மில்லியன் கிஃப்டை ஒரு சின்ன காலேஜ், ஆக்ஸ்போர்டு அப்படின்ற ஜார்ஜியாவில் இருக்கிற அந்த காலேஜுக்கு அவர் கொடுத்தாராம். அந்த கல்லூரியில் இருக்கிற நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சமீபத்தில் நான் பார்த்த ஒரு காரியம், ஒரு புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு அம்மா அந்த காலேஜில் படிக்கிற எல்லாருக்கும் இந்த வருஷம் அந்த மெடிக்கல் காலேஜில் படிக்கிற அவ்வளோ பேருக்கும் அவங்க கோர்ஸ் ஃப்ரீயாக நானே பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எப்படி இவங்களால செய்ய முடியுது? காரணம், கடவுளுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றத இவங்கெல்லாம் அறிந்திருக்கிறாங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோகத்தில் ஆண்டவர் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் அதை திறந்து விடுவாரு. அளவில்லாத ஆசீர்வாதம் வரப்போகிறது. கடவுளுக்கு கொடுக்கும் போது, ஏழைகளுக்கு கொடுக்கும் போது அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். அதுதான் மல்கியா 3:10 சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன செய்வாரா, அவருடைய பண்டக சாலைக்கு கொண்டு வந்து கொடுக்கும் போது வானத்தின் பொக்கிஷ சாலையை அவர் உங்களுக்காக திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள், என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கப்பா, நான் ஃப்ளட் கேட்ஸை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனா? இன்னைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். கடவுளுக்காக நீங்க செய்த எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மதகுகளை திறந்து ஆண்டவர் உங்களுக்கு அருவி மாதிரி உன்னதத்திலிருந்து ஒத்தாசை வரும் பர்வதங்களிலிருந்து இறங்கி வரப்போகிறது. எப்படி கொக்கோ கோலாவை கடவுள் உலகம் முழுவதும் பிரசித்தி பட வச்சாரோ, உங்களையும் அதே மாதிரி வேர்ல்ட் ஃபேமஸா மாத்த போறார். கொடுங்கள், அமுக்கி குலுக்கி சரிந்து வரும்படி ஆண்டவர் பொக்கிஷ சாலையை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். I believe you are going to move into a season of abundance. ஒரு நிறைவை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருப்பீங்க. God bless you. Have a wonderful day.